ஜெபிப்போம். இயேசுப்பாந்த வேலைக்கா துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜா உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம். ராஜா கர்த்தாதி கர்த்தனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா இந்த நேரத்துல கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க ராஜா. எங்களுக்கு புரியாததை கர்த்தாவே நீர் விளங்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா கர்த்தா ஆவியானவர் தாமே கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய வார்த்தையில இருக்க அந்த கர்த்தாவே சீக்ரெட்ஸை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா விதத்திலும் கர்த்தாவே நாங்க உம்மோடு உறவாட கர்த்தாவே அதிகமாய் கர்த்தாவே உம்மிடத்துல நாங்க வரவும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்களை விட்டு எடுபடாத இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஏசப்பா ஏசப்பா உம்மண்டையாய் சேர கர்த்தா உம்முடைய வார்த்தை எங்களை இருதயத்தில் எழுதப்படவும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபையாய் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். நீரை ஆசிரித்து வழிநடத்துவேன் கர்த்தராய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பைபிள் ஸ்டடிக்குரிய செக்ஷன் வந்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களும் முதல் 11 வசனங்களையும் படித்து பேர்ந்து தனித்தனியாக ஒரு வசனங்களாக கடந்து செல்வோம். ரீட் பண்ணுறீங்களா? நீதிமொழிகள் 6 1 தொடக்கம் 11. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்கு பிணைப்பட்டு அந்நியனுக்கு கை அடித்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளினால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால், நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையையும் உன் கண்மணிக்கு தூக்கமும் வரவிடாமல், உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். Praise the Lord, praise the Lord. நாங்கள் இப்பொழுது ஒரு ஒரு இதாக கடந்து செல்வோம். நாங்கள் இந்த இந்த நீ இந்த நீதிமொழிகள் வந்து give me a second, I am not நீதிமொழிகள் ஒரு இந்த ஞானம் ரெண்டு ரெண்டு செக்ஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்துன்னு சொன்னால் அவசரப்பட்டு இந்த ஃபைனான்ஷியல் சுவட்டி என்று சொல்கிறது இல்லையா, அதை வேங்க நாங்கள் இன்னொருதற்காக வேண்டி எங்களுடைய இதுகளை ஸ்பெஷலி இந்த தத்தளிக்கிற ஆவியோட யாராவது வர்ற போது நிறைய அதை பற்றி அனலைஸ் பண்ணாமல் அதை பற்றி தியானிக்காமல் அவசரப்பட்டு ஒரு சுவட்டியாக எங்களுடைய என்னென்னு சொல்கிறது நாங்கள் எங்களுடைய பொருட்களையோ அல்லது வந்து ஈவன் நாமத்தை கூட அல்லது வந்து எத்தனோ விதங்களாக செய்கிறாங்க இல்லையா. ஈவன் அந்த பழைய காலத்தில் எல்லாம் லைஃப் ஸ்டாக்கை ஈவன் தாங்களே அடிமேளாகவும் அது வந்து போய் வேணாவிட்டால் தங்களே அடிமேளமாக ஆகும் உண்டு. ஸ்பெஷலி எங்களுக்கு திராணிக்கு மேலாக அதுகளை செய்கிற போது அது வந்து ஒரு ட்ரெப்பாக மாறுது. அதுதான் அதைத்தான் இதில் போட்டிருக்க ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அது முதல் 5 வசனங்களும். அப்புறம் 6 தொடக்கம் 11 என்ன மாரி லேசினஸ், சோம்பறித்தனம், ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் ரூயின் ரெண்டையுமே தனியாக மெட்டீரியல் மாத்திரமல்ல ஈவன் ஆவிக்கு ரீதியாகவும் அழிவை கொண்டு வந்து சேர்க்குறதுன்றது தான் இந்த இந்தியானுடைய அந்த ஸ்டடியினுடைய என்னென்னு சொல்கிறது த கோணம் ஒரு அதை ஃபவுண்டேஷன். அப்போ இந்த இதில் வந்து அந்த மேலே இந்த என்னது இந்த கவுன்சில் இல்லாமல் மேலே இந்த விஸ்டம் என்னதுக்குன்னு சொன்னால் தேவன் எங்கள்கிட்ட கையில் கொடுத்த அந்த ரிசோர்ஸஸ் என்று சொல்கிறது இந்த உலகப் பொருட்களும் பரலோகத்து பொக்கிஷங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் மற்றது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு சுதந்திரம் அந்த அவைகளை எப்படி ஒரு ஒரு மேனேஜர் அந்த பொறுப்பை தான் எங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்தது, சொந்தம் கொண்டாடுறதுக்கு அல்ல. அப்போ அந்த விதமாக என்ன விதமாக சரியாக மேனேஜ் பண்ணுறது என்றது தான் அந்த அந்த என்னென்னு சொல்கிறது அந்த ஃபவுண்டேஷன் இந்த செக்ஷனுக்கு. அப்போ என்ன விதமாக இவ்வளோ உண்மையை ஞானமாக அதை செய்கிறதுன்றது சுதந்திரத்தை இழக்காமல் இருக்கணும். அது வருது டைமையும் ரிசோர்ஸஸையும் உண்மையிலேயே தேவராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனமான தேவராஜ்யத்துக்கு கனிகளோடு கொடுக்குற விதமாக அவர்கள் அமைய வேணும்.
அல்லது வந்து அதில் நாங்கள் ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கோம். அந்த அந்த ரிவோர்ட்ஸ்கள் இதெல்லாம் காண முடியாது. அப்போ இந்த இந்த இதுக்கு வந்து அந்த இப்போ இந்த காலங்களெல்லாம் ஃப்ரீ லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த காலங்களில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இன்ஸ்டிடியூஷனோடும் இது அப்ளிகபிளாக இருக்கும். கடைசியாக பார்ப்போம் என்னதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த இந்த காலத்தில் நாங்கள் வீடுகளை மோட்கேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிற செகண்ட் மோட்கேஜ்னு சொல்கிறதெல்லாம் அடகு வைக்குமா போலான்னு இல்லையா, அல்லது சுவட்டி ஒன்றை கொடுக்குமா போல். அதுமாரி சில பேர் கார்கள் லேண்டுகள் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அதுகள் எல்லாமே அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் ஸ்பெஷலி இன்னொரு பர்சனுக்கு அதை சுவட்டியாக கொடுக்குறது, அது உத்தரவாதத்துக்காக வேண்டி கொடுக்குற விஷயங்களாக இருக்கிற போது அதில் வந்து ஆபத்து இருக்குது. திரும்பவும் இது வந்து இப்போ இந்த இதில் ஒரு ஜெனரோசிட்டி ஒன்று இருக்குது. மற்றது வந்து இது இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் பைபிளில் பார்ப்பீங்க. ஜெனரோசிட்டி என்று சொல்கிறதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவருடைய நாமத்தில், அவருடைய நாமத்தில் அது ராஜ்யத்துக்கான செய்கிற விஷயங்கள். அதுக்காக வேண்டி நாங்கள் கடனை கொடுக்குற வேணுமென்று போடப்பட்டிருக்கு, திருப்பி கேட்க வேணான்னு, அதுகளெல்லாம் உண்மையில் கிவிங் சைட். இது வந்து உண்மையிலேயே அந்த கடனை எடுக்கிறார்கள் இந்த சைட்டில் இருந்து பார்க்குற போது. அப்போ அந்த வித்தியாசத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல என்ன விதமாக அந்த அவசரத்தில் வந்து உத்தரவாதத்தை கேட்டு எப்படி ஆபத்துக்களை அகப்படுறதான் முதல் 5 வசனங்களையும் அது தனித்தனிய வசனங்களாக கடந்து செல்வோம். முதல் 2 வசனங்களையும் படித்து பார்த்தால், என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயான, அது அந்த சுவட்டி அந்த காதில் செய்கிறது. நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டு உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாயன்னு சொல்லி. இப்போ ஒரு சரியான ஒரு பட்சி அல்லது மான் சிக்குமா போல, பொறிகளில் சிக்குமா போல அந்த மாரி தான் நீ சிக்கி போவேன்னு சொல்லி. இப்போ அது என்னென்னா அந்த என்ன சொல்லலாம், அந்த எஸ்பெஷலி அது அவசரப்பட்டு அந்த ஹேஸ்டி வோஸ்ன்னு சொல்கிறது இல்லையா, அந்த விதமாக அவசரப்பட்டு செய்கிற விஷயங்கள் அதில் வந்து ஞானமே இல்லை. இப்போ எங்கள் எக்லியாஸ்டிஸ் 5ஆம் அதிகாரத்தில் 4 வசனங்களை மனம் பதை செய்கிற விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த கண்டெக்ஸ்ட் 2 to 5 பார்த்தீங்கன்னா, நீ அவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த உண்மையில நாங்கள் தேவனுக்கு பொருத்தனை செய்தால் செலுத்த வந்து தாமதியாதேன்னு சொல்லி, அவர் மூடல் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய்யன்னு சொல்லி. ஆனால் நேர்ந்து கொண்டதை உனக்கு செய்ய திராணிகள்ட்டா நேர்ந்து கொள்ளவே வேண்டாம்னு சொல்லி. அந்த என்ன சொன்னால் அந்த விதமாக, ஏன்னா அந்த சுவட்டி என்று சொல்கிறது ஒரு டேஞ்சரஸ். அந்த பைண்டிங் ஆண்டவரோட மேலே. அப்போ அந்த பைண்டிங்கை வந்து நாங்கள் உண்மையிலேயே நேர்கொள்ளாவிட்டால் தேவையில்லாமல் தேவன் கோபத்துக்கு உட்பட வேண்டி வரும். அதனால் அவனுடைய கிரிகளை ஏன் அழிக்கணும், ஏன் அந்த நிலைக்கு போகிறேன்னு சொல்லி. அப்போ அந்த இதை நீங்கள் இதில் இப்போ இயேசுடைய வாய்க்களால் பார்த்தா, இது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த Sermon on the Mountல சொல்லியிருக்கிறாங்க, அன்றியும் பொய்யானை இடாமலும் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயா என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்படுகிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதாவது அவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அவருடைய பாதபடி, எருசலேமின் மேலும் சத்தம் பண்ண வேண்டாம், அது மாறாயுடைய நகரம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிராக வெண்மையாகவோ கருப்பாகனா கூடாது, உள்ளது உள்ளதென்றும் இல்லை என்றும் மெஞ்சினதையும் மேனா உண்டாயிருக்கிறது என்று. அந்த விதமாக அந்த 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 ஆணையறதுன்றதெல்லாம் மேலே இன்னவே என்னென்னு சொல்கிறது, சுவட்டி இன்னொரு ஆஸ்பெக்ட், அதுகளெல்லாம் அதுக்கு இடமே கொடுக்க வேணாம்னு இயேசு எழுதியிருக்கிறார். அப்படி அதே விதமாக இந்த ஆனபடியால் தான் அந்த மத்தேயு 12 இயேசு சொன்னது, மனுஷர் பேசும், இது 36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பினாலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதுதான் தேவனுக்கு அதை கோவப்படுத்துகிறது. அவன் நியாயத்தீர்க்கிறது இந்த விஷயங்களுக்கு. ஏனெனில் உன் வார்த்தைகள்னாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகள்னாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். எல்லாமே இது கவனன்ட் என்று சொல்கிறது தேவனுக்கு. அதுதான் அவங்க இயேசு மன்னிக்க போது இவன் யார் மன்னிக்கிறது, தேவனை தவிர மன்னிப்பேர் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லி. அந்த விதமாக இந்த விஷயமெல்லாம் தேவனுக்கு சொந்தமான விஷயங்கள், அவரால் தான் அதை நிறைவேற்ற முடியும். அவருடைய கிருபை தான் போதும். நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்குள்ள எங்களுக்கு அப்படி சத்தியம் பண்ணி நிறைவேற்றுற அளவுக்கு எங்களுக்கு திராணியும் இல்லை. அந்த விதமாக காத்து கொள்றதுக்கு சொன்னதுகளை என்ன சொன்னால் எங்களுக்கு அந்த அந்த வல்லமை கிடையாது உண்மையில். ஆனபடியால் தான் அந்த முடியாத விஷயங்களை இன்னொருத்தருக்காக வேண்டி அவசரப்பட்டு ப்ரொமிஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே அகப்பட்டு அது வந்து சீக்கொண்டு போய் அதால் பேருந்து பாயல் வந்து அது என்ன முடிவு அழிவு உண்மையில். ஆனபடி தான் யாக்கோபு 3:5-6 போட்டிருக்கு, நாவானது சிறிய அவயமானதும்
அப்போ அந்த பெருமைக்கு செய்கிறதா நிறைய பேர் அந்த அப்படி அந்த பெருமையை பேசும் பாருங்கள்னு சொல்லி பாருங்க, ஒரு சிறிய நெருப்பு ஆனால் அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லி அப்படி கொளுத்தி விடுற போது அது நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறது இருக்கிறாங்க. உண்மையிலே அது வந்து இஸ் அ டேஞ்சரஸ் பாத் ஈவன் ஸ்பிரிச்சுவலி. அடுத்ததாக பார்ப்போம் 3-5 வசனங்கள் மட்டும். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணினுமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். ஒரு வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவதோட நீ உன்னை தப்பித்துக்கொள். அதனால நீ தப்பித்தபடி அப்படி செய்தால் உடனே அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி அந்த அதே நான் அவ்வளவு என்ன தூங்க கூட வேணாம்னு சொல்லி ஏன்னா அந்த அதாவது என்ன மாரி ஒரு ஒரு குருவி வேடன் கைக்கு அகப்பட்டது பிடித்த ட்ரப்புகளை தப்ப வலிக்கணும். இட் வில் ட்ரை எவ்ரி திங் இல்லையா? அதுமாரி தான் ஒரு வெளிமான் வந்து வேட்டைக்காய்க்கு அந்த கைக்கில் அகப்பட்ட நேரத்தில் இப்படியாவது தப்பி ஒடியலாம்னு பார்க்கும். அந்த விதமாக அந்த ஸ்விஃப்ட் டிசிஷனும் ஆக்ஷனும் அந்த மாரி அதை வந்து தப்புறதுக்கு அவ்வளோ குயிக்காக செய்ய சொல்லி என்ன சொன்னால் உண்மையிலேயே அந்த டெலிபரேஷனுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனவுடைய தான் தாழ்மையோடைய அதை வந்து டிமாண்ட் பண்ணாமல் தாழ்மையிடந்து இந்த கெட் அவுட் ஆஃப் இட்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அந்த விதமாக இல்லாவிட்டால் இப்போ என்னென்னு சொல்கிறது த ஃபாலோயிங் கன்சிக்வன்சஸ் எல்லாம் இஸ் ஹார்ட் டு ஃபேஸ். உறவுகள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறோம். அப்போ அந்த விதமாக ஏன்னு சொன்னால் அந்த அந்த பிளேஜுகள் வந்து அந்த பிளேஸ் பண்ணிக்கல முதல்ல நிறைய நேரங்களில் உண்மையில் அந்த பே பண்ணக்கூடிய திராணி இருக்கிறது இல்லையா? அது எனக்கு இப்படி சொல்ல கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு ஞாபகம் வருது. அவரெல்லாம் இப்போ இந்த கண்டெம்பரரி டைமில் பார்த்தால் ஏன்னு சொன்னால் இந்த இப்போ எல்லாம் நாங்கள் இந்த அடகு வைக்கிறதுன்னு இன்னும் டொரண்டோலே இருக்குது அந்த கம்யூனிட்டிக்கில். ஆனால் யூஸ்வலாக ஹவுசஸ் இதுகளுக்கு மோட்கேஜ் என்ற ஃபார்மில் இருந்தாலும் அவரது வந்து எப்பொழுதுமே நம்மளோட உட்பக்கங்கள் தான். அவர் வந்து மற்றவங்களை கோல் பண்ணி உள்ளதுக்குமே நல்ல பெரிய வீடுகள் ஸ்விம்மிங் பூல் இருந்தவர் கோல் பண்ணி இப்போ நான் ஒரு பிலீவ் வரபடியால் நான் கஷ்டத்துக்கு இருக்க போது நீங்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் டிமாண்ட் பண்ணி அவங்களுடைய கிரெடிட் கார்டை மாற்றி எடுத்துதாங்க என்று சொல்லி எத்தனையோ பேர் கிரெடிட் கார்டில் அடிச்சுட்டு போய் அந்த போனால் வீட்டையெல்லாம் ஷட் ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கிறதும் இல்லை, ஃபோன் கோலும் பிக்கப் பண்ணுறதில்ல. அந்த மாதிரியான அதெல்லாம் அவசரப்பட்டு அந்த ஒரு அவங்க ஒரு கில்ட்டி ட்ரிப்பில் அனுப்புகிற போது செய்கிற விஷயங்கள். அப்போ அதுகளை பற்றி தான் இதில் போடப்பட்டிருக்கு எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்லி. அப்போ இந்த விதமாக அந்த அதுவும் ஒரு ஸ்டோர்ஷிப். ஏன்னா எச்சரிக்கை இப்போ இது வந்து சுதந்திரத்தின் மேற்பார்வைன்னு சொல்கிறோம் இல்லை, அதை எப்படி நாங்கள் ஓவர்சீ பண்ணுறது என்றதில் கூட கவனமாக இருக்கணும். இந்த அப்போ இந்த இதுகளில் இப்போ டியூட்டனமி அதே நேரத்தில் இது ஜெனரோசிட்டிக்கு எகேன்ஸ்டாக பேசலை. இப்போ இயேசுவே சொல்கிறார் இல்லையா? லூக்கா 6:34-35 திரும்ப கொடுப்பார்கள் நீங்கள் நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகள் கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துறைகளுக்கு நன்மை செய்கிறார். இப்போ இது நாங்கள் எங்களுடைய பொருட்களை தூக்கி கொடுக்குறது வித்தியாசம். இதுன்னு சொன்னால் எங்கள்ட்ட தியானிக்கு செய்ய முடியாதல இன்னொரு ஆளுக்காக வேண்டி சோட்டி ஆணிக்கிறது இன்னொரு விஷயம். மேலே இதெல்லாம் இப்போ இந்த சோட்டி என்று சொல்கிறது பெரிய அமௌண்ட்டுகள் பெரிய இதுகள் எல்லாம் அப்படி கொஞ்சங்களுக்கு சோட்டியாக ஒரு நாங்கள் எங்களோட பேரையோ அல்லது எங்களோட சிக்னேச்சரையோ அல்லது எங்களுடைய அதை வந்து ஒரு எங்களுக்கு பின்னால் வருவாங்க, அவங்களுக்கு பின்னால் போவாங்க. அந்த விதமாக செய்கிற விஷயங்கள். ஆனால் இது வந்து எங்கள்கிட்ட கையிலே இருக்கிறத கொடுக்குறது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அந்த இவ்வளோத்துக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார் உண்மையில். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய இருதயங்களை வெல்றதுக்காக வேண்டி இது சத்ருக்கள் என்றபடியால் எதிர்த்து நிற்கிறவங்க வந்து தேவண்ட பக்கத்துக்கு வந்து சேரணுன்றதுக்காக வேண்டி அவர்கிட்ட நன்மைகளை எங்களை கூட ஆக்கணும்னு சொல்கிற போது தேவனை பிரிக்க கொடுக்குறார். அப்போ அது தேவ ராஜ்யத்துக்கிட்ட செய்கிற விஷயங்கள். அப்போ அதுகளை என்கரேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ஈவன் டியூட்டனமியில் கூட எழுதப்பட்டிருக்கு. இது 15ஆம் அதிகாரத்தில் 7:11 தேவனுக்கு உன் கையை உன்னுடைய சகோதரனுக்கு உன் கையை தாளமாக திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதற்கு கடன் கொடுப்பாயாக. இது உங்கள்கிட்ட இருக்கிறத கடன் கொடுக்குறீங்க, இல்லாத கொடுக்கல.
அதே நேரத்தில் இது இருக்கிற கொடுக்குற இடத்தில் ஆணைக்கு உட்பட்டது. விடுதலை வேஷமாகிய ஈழம் வைப்பாங்க, அது அந்த இயர் ஆஃப் ஜூபிலி என்று சொல்கிறது. அப்போ அந்த வேஷம் வருதுன்னு சொல்லி போட்டு முதல் நாள் கொண்டே சிறையில் போட்டு அடித்து உதைச்சு அதை படிக்க பார்க்கறது வந்து அப்போ அவன் வந்து தேவனை நோக்கி மு- முறையிட்டால் அவர் வந்து இன்னும் குற்றவாளியாக்குவார்ன்னு சொல்லி என்னபடியால் தான் அதுகளை வந்து மறுக்காமல் அதை என்ன இந்த அந்த இயரோ ஜூபிலியில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். கடன் பட்டிருந்தா வீடுகள் என்ன இதுகளை எல்லாம் இப்படி சுவட்டியாக கொடுத்துருந்தா அதை திருப்பி கொடுக்கணும். அப்போ அதை வந்து அப்யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி, அது தேவன் ஒரு நன்மையை காட்டுறதுக்கு அவன் செய்கிற விஷயங்கள், அதை அப்யூஸ் பண்ண வேண்டாம். பேங்க் அது ரெண்டிலும் அந்த ஜெனரோசிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது வந்து என்ன சொன்னால் நாங்கள் இவன் எங்கள் ஒன்று குழந்தையர் பவுல் கூட சொல்லியிருக்கிறார் 7:23 நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையானீர்கள். அது நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த ஹெவன்லி டிரான்சாக்ஷன் எல்லாம் பிளட்டுக்களால், அதான் அந்த பிளட்டையும் கரன்சி என்னென்ன பொழுதுமே எப்படி சொல்கிறது மணிக்களால் இல்லை. ஆனால் அப்படி தான் அந்த பொருள் ஆசை, இந்த பண ஆசை எல்லாம் ஒரு ஒரு ரூட் ஆஃப் ஓல் ஈவில்னு போட்டிருக்கு இல்லையா. இன்னொரு இடத்துல வந்து அது விக்கிரகாராதனை சொல்லி அப்படி தான் ரூட் ஆஃப் ஓல் ஈவில், அது அவனை எதிர்த்து நிற்கிற ஒரு சிஸ்டம். அப்போ அந்த விதமாக நாங்கள் எப்பொழுதுமே அந்த பிளட்டால் வர்ற டிரான்சாக்ஷன் அதால் நாங்கள் மீட்டு கொள்ளப்பட்டது. அந்த விதமாகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே அதுக்கு கூட அப்படின்ற போது அன்பு உண்டாயிருக்கண்டு ஒரு ரோமர் 13:8 ஒருவர் நாங்கள் ஒருவர் அன்பு கூற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதுங்கள் வேண்டும். பிரணத்தில் அன்பு கூறவன் ஏற்றமதன் வயிற்றுக்கிறப்ப. அப்போ அன்புக்காக செய்கிறது வித்தியாசம், இந்த பிரணத்தில் கடன் படுறதுன்றது இன்னும் வேறொரு விஷயம். அந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த 2வது செக்ஷனை பார்ப்போம். அந்த எறும்பும் சோம்புறையும் என்றது 6:11 6வது வசனம் வந்து, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கோ. இப்போ இதில் இன்னொன்றையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தது, அதனுடைய அமைப்புகள் எல்லாம் படைத்தது. அப்படி படைத்த போது எப்படி அந்த எறும்பு அதாவது அவருடைய ஞானத்தை அவருடைய படைப்பு கூட காண முடியும். அதை வந்து பவுல் கூட ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறத பார்க்குறோம். நான் 20வது வசனமன். அப்போ அந்த விதமாக அது என்ன சொன்னால் தேவன் படைச்சபடியால் தேவனுடைய ஞானத்தை அதுக்களால் காண முடியும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு செகண்ட் ஸ்கிரிப்சர் மாதிரி ஆனபடிகள் தான். இப்போ ஈவன் எங்களுடைய உலகத்து படிப்புகள் எல்லாம் அந்த அடிப்படையிலான் இருக்கு இல்லையா. அந்த மெடிக்கலா, சயின்ஸா, அல்லது வந்து ஃபிசிக்ஸா, அல்லது என்ன whatever we are learning, அந்த ஞானத்தை உண்மையில் அவருடைய ஞானத்தை அவர் படைத்தவர்கள் கூடாக நாங்கள் கிரகிக்க பார்க்குறோம், அதில் டிசைன் பண்ண பார்க்குறோம், அதை பௌத்தறிஞ்சு பெற்றுக்கொள்ள பார்க்குறோம். அப்போ அது வந்து அதுதான் இதுவும் உண்மையில் என்ன சொன்னால் அவர் படைச்சதை பார்த்து நீ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளன்றது. என்னால் எறும்பு எப்பொழுதுமே இப்போ எங்கள் என்ன அதை பற்றி பிறகு எழுதப்பட்டிருக்கு. இவன் இது சங்கீதம் 19 சங்கீதத்தை பாருங்க. அதில் வந்து வானங்கள் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அப்படி என்ன மாரி அந்த நேச்சரை அவர்கள் கிரியேட் பண்ண வேர்ல்டை பார்க்குறதால நாங்கள் பயந்து, அதில் வந்து ஈவன் யூனிவர்ஸை பார்க்குறதால அழிஞ்சு கொள்கிற விஷயங்கள் நாங்கள் தேவனுடைய மகிமை. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவளின் சத்தம் பூமி எங்கும், அவளின் விசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். யுசி பிக்சர் அவனிடமே என்ன சொன்னால் இன்ன விதமாக அவருடைய படைப்பு கூடாக அந்த ஞானத்தை டிசைன் பண்ணலாம்ன்றது. அது வந்து எங்களோட பேசுது என்ன சொன்னால் உண்மையிலேயே அதுதான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு செகண்ட் ஸ்கிரிப்சர் மாரி. அந்த விதமாகவும் தேவனை அறிகிற அறிவில் அது ஆனபடி தான் அதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லைன்னு சொல்லி, தேவனை பற்றி அறிகிற விஷயங்களில் எக்ஸ்கியூஸ் இல்லைன்னு. ஈவன் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலும் கூட அது இதை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கு. என்ன மாரி அவர் இதில் கிரியேட் பண்ணாரெண்டும் அந்த இன்னும் இதை ஸ்தாபித்தது இன்னொரு வேர்ஷன் உண்மையில் அது கூடாக தேவனை நாங்கள் அறிகிறதுக்கு கூட அதுகளுக்களால் வழி இருக்கு. இனி 7ஆம் 8ஆம் வசனங்களை பார்ப்போம். அதற்கு பிறவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இப்போ முதலாவது என்ன சொன்னால் பிறவும் தலைவன் அதிகாரம் இல்லாமல் சொன்னால் இன்னொரு ஆள் வந்து இப்போ டாஸ்க் மாஸ்டர் தேவையில்லை, எல்லாம் வந்து ஓன் இனிஷியேட்டிவ். இப்போ நிறைய பேர் என்ன சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் உங்களால் அசைய மாட்டாங்க. ஏன்னா சோம்பறியல் அந்த மாதிரி தானே இல்லையா. ஏன்னு சொன்னால் அந்த ஓன் இனிஷியேட்டிவ் கிடையாது. இனியிலேருந்து மறிக்க போகிற மணியெல்லாம் அது டூ லேட் எனிவே, அந்த நிலைக்கு தான் கொண்டே விடும் மேலே. அந்த விதமாக பாருங்க, அந்த விதமாக இருக்கிற ஜனங்கள் படுற
பாடுகள் வந்து கொஞ்ச நெஞ்சம் எல்லாம் நான் வந்து சேர மட்டும் தெரிகிறது இல்லை. அதைத்தான் ஒன்று தெசலோனிக்கர் 4:11 12. இப்போ புறம்பெயர்களை முக்கியமாக நடந்து அதாவது இங்கே உனக்கு மேலே ஆக்டண்டர் தான் அதாவது வந்து வேலை செய் சும்மா போய் படுத்து கிடக்காதுன்றதுக்கு இன்னொரு வேர்ஷன் மேலே என்ன சொன்னால் அமைதலாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகள் நாளை வேலை செய்யவும் வேண்டுமென்னு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த விதமாக இந்த செகண்டரி வேனஸ்ன்னு சொன்னால் இப்போ எங்க கூட காலத்தில் தனக்கு ஆகாரத்தை வைத்துன்னு சொன்னால் அந்த ஞானம் அதாவது அபண்டன்ஸ் இருக்கிற நேரத்தில் சாசிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்றது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்காவிட்டால் யூ வில் பி சஃபரிங். அதுக்கு அந்த பைபிளில் நல்ல உதாரணம் வந்து யோசேப்பும் ஃபேரோவும் அவன் சொல்கிறான் இல்லையா 7 வருஷம் நல்ல அறுவடை இருக்கும், இந்த 7 வருஷம் வறட்சி இருக்கும்னு சொல்லி. அப்போ அதுக்கு அவன் என்ன செய்யலாம்னு பேர் கொடுத்தப்போ அவன் சொல்கிறான் நல்ல ஒரு ஆளை நியமி அந்த நேரத்தில் சேகரித்து வச்சு பிறகு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது இந்த எறும்பும் செய்யுது அதே இதுதான் அவனையும் சொல்கிறான் மேலே அந்த மாரி செய்யன்னு சொல்லி. இப்போ அவன் சொன்னான்னா வேறு யார் இருக்கிறாங்கன்னு ஆவியானவர் ஆவியானவர் கொண்டவன் யார் இருக்கிறான்னு சொல்லி அவனைய செகண்ட் நெக்ஸ்ட் டு ஹிம் அவனை அப்பாயின்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ அந்த விதமாக உண்மை அப்படின்னு அந்த ஞானத்தை பார்த்து இல்லையா, அந்த ஞானம் தேவன் கொடுத்தது. அது ஏற்கனவே இந்த பேங்க் இந்த மாரி ஒரு நேச்சர்லேருந்தே நிறைய டிசைன் பண்ணலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டில் அந்த புத்தி உள்ள கன்னிகளும் என்னென்னு சொல்ல புத்தி இல்லாதவங்களும் அவங்க இப்போ அந்த வித்தியாசம் பேங்க என்ன சொன்னால் உண்மையில் இந்த குட் டைம்ஸில் அவங்க தங்களை தாங்களே தேவனாலும் வச்சுக்கொள்ளல. தேவன் சொல்கிறது ஆவியின் அளவு வார்த்தையின் அளவு அது எல்லாமே ஒரு ட்ரை சீசனில் இவங்க அதுகளுக்கு நேரம் இருக்காது, அதுகளுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியாத நேரத்தில் நாங்கள் உண்மையிலே ஆவியால் நினைக்கப்பட்டிருக்காவிட்டால் அதை ஏன் கொள்றதுக்குரிய வல்லமையும் இருக்காது, அந்த வார்த்தைகளில் ஒரு அதிகாரம் இருக்காது. ஆனபடியால் தான் இயேசுட சொல்கிறார் அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எப்போ திருப்பி அதாவது திரும்பி இப்போ இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்கன்னு சொல்கிற போது அது பிதாவை தவிர ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வர்றப்போ நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் இப்போ எங்கள் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த ஆவியான ரஞ்சியம் தான் திருப்பி வர்ற போதெல்லாம் தெரியும். அதனால இந்த வைஸ் வர்ஜின்ஸுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, அதேமாரி தேவனுக்கும் அவங்கள தெரிஞ்சிருந்தது. அந்த இதுகளெல்லாம் உண்மையிலேயே அந்த நல்ல காலங்களில் என்ன தேவனும் அவருடைய தேவன் நாங்கள் சொல்கிற போது அவருடைய ஆவி அவருடைய வார்த்தை அவருடைய ஜீவத்தண்ணியில் விட்டு அதுகளுக்கெல்லாம் ஒரு மெஷர் இருக்குது. அப்போ அந்த மெஷரை நாங்கள் சேகரித்து வைக்காவிட்டால் உண்மையிலேயே இந்த கஷ்ட காலங்களில் அது தெரிய போகும். இந்த மாதிரி ஃபூலிஷ் வேர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 3 தினத்தையும் ஆண்டவர் வகுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்து 9வது 10வது சேர்ந்த பேரங்க சோம்பறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இப்போ இதில் என்னென்னா அந்த எவ்வளோ நேரம் அந்த Eபிரேயர் 2:1 நீங்கள் கேட்டவளை விட்டு விலகாதபடி அவைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் இப்படி யோசிப்பாங்க. ஜோஷுவாவை இதுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், திடம் கொண்டு மற்ற மாதிரி இல்லையா பலங்கொண்டு திடமானதாயிரு என்ன கேனதால அதான் என்னது கண்டாதீங்க. பிற படித்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதப்பட்ட வசனங்களை மோசைக்கூட சொல்லப்பட்ட வசனங்களை கை கொள்ளும்படிக்கு பலன் கொண்டு தினம். ஏன்னா கை கொள்வது அல்லது ஆவியில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறது லேசப்பட்ட விஷயம் என்ன, உலகம் அதை எதிர்த்து நிற்க வேண்டாம். அது உலகம் அதுக்கு அடங்கினது ஒன்றல்ல, அதுகள் ரெபல் பண்ணுறோண்டு. அப்போ இங்கே அதை எதிர்த்து நிற்கும். அப்போ அதுகளை கை கொள்றதுன்றது இட்ஸ் எ சேலஞ்ச். உண்மையிலே சும்மா அப்படி நாங்கள் டிசிஷன் எடுத்து போட்டு செய்கிற விஷயமே இல்லை. இன்னொரு சொல்ல போனால் தேவனுடைய ஆவியினுடைய வல்லமையில் விட அதை செய்யவும் முடியாது. அதுபடி தான் பலம் கொண்டு திடமானதாக என்னதுக்கு இதை கீப்பப் பண்ணுறதுக்கு. அப்படி கீப்பப் பண்ணுற போது தான் உண்மையிலேயே அது அந்த இதுகளை நாங்கள் காண முடியும். அப்போ அதுகளை நாங்கள் விலகிறதெல்லாம் ஸ்லோவும் டிப்பாச்சு. அதுதான் லிட்டில் பை லிட்டில். இங்கே இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு திரை செய்யட்டும் என்று சொல்கிறது எல்லாமே அப்படி லிட்டில் பை லிட்டில் தான் நாங்கள் விலகிறது. ஏன்னா அந்த தேவனை சந்திக்கிற நேரம் வர்ற போது அங்கே ஒன்றுமே இருக்காது. அவருக்கும் எங்களை தெரியாது, எங்களுக்கும் எங்களை தெரியாது. அந்த மாரி மறந்து வைப்பாங்க. நாங்கள் இப்போ சின்ன வயதில் படித்த எத்தனையோ பேருடைய முகங்களும் அவருடைய பெயர்கள் கூட நாங்கள் மறந்து போடுவோம் இல்லையா, அந்த மாரி போயிடும். உண்மையில அந்த மாரி நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். அது ஆனபடி தான் இதுகளில் இதைத்தான் சொலமன் சோங்க சொலமனில் 2:15 அவன் சொல்கிறான்னு சொன்னால் திராட்சை தோட்டத்தை கிடக்கிற
குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அது இங்கிலீஷில் வந்து the ஸ்மால் ஃபோக்ஸஸ் டிஸ்ட்ராய் மச் வைன்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக டிஸ்ட்ராய் பண்ண விடக்கூடாது. ஏன்னா அது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான விஷயம். அடுத்த கடைசி வசனத்தை பாருங்க. உன் சரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அவன் சொன்னா பாருங்க, இப்படி இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து அந்த லீவ் பண்ணி வர்ற போது அதனுடைய அந்த அந்த கன்சிக்வன்சஸ் தான் இது. வழிப்போக்கனை வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வேணும்னு சொல்கிற போது அந்த மாதிரி வர்ற போது நாங்கள் டிஃபெண்ட் பண்ண இயலாது. ஒருத்தர் கூட டிஃபெண்ட் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு டிஃபென்ஸ் இல்லை. உண்மை அந்த சஃபரிங் தான் மிச்சம். அதுதான் இதை என்னபடியே தான் இந்த இம்பார்ட்டன்ஸை இதுன்றதுக்கு ப்ரோவர்ஸ் 24 ரிப்பீட் பண்ணியிருக்குது. இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முழங்கி நித்திர செய்யட்டும், உன் தடுத்து இம்பார்ட்டன் இதுன்றபடியால். அப்போ அந்த விதமாக நாங்கள் அழிக்கப்படாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அந்த என்ன சொன்னால் இதுக்கு டிஃபென்ஸே கிடையாது. இப்போ பயங்கர இந்த ஒரு பைபிள், அதாவது ஒர்க்கும் ரெஸ்ட்டும் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை பற்றி தான் நாங்கள் பார்த்தது. அப்போ அந்த ஃப்ரீடத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு தேவன் கொடுத்த அந்த டைமையும் ரிசோர்ஸையும் அப்படி மேனேஜ் பண்ணி அந்த அப்படி சரியாக மேனேஜ் பண்ண விட நாங்கள் எங்கள்கிட்ட ஃப்ரீடத்தை இழந்துடுவோம். ஏன்னா வறுமை வர்ற போது ஃப்ரீடம் கிடையாது, அவன் நன்மை சிலை. அப்போ அதுகளிலிருந்து தப்புறதுக்கு இந்த பாதையில் தான் இதில் பார்த்தது பாருங்க. ஆனாலும் அந்த ஆண்டவர் வந்து இது எப்படி ஒரு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, அதுலேயும் கவனமாக இருக்கணும். சரியா இந்த நான் பேசுகிற போது ஆண்டவர் ஜெனரோசிட்டிக்கு ஏன் சொல்லலை, உண்மையில் இந்த பரோ பண்ணுற பக்கத்துக்குத்தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த லென் பண்ணுற பக்கத்துக்கு அல்ல. அப்போ அந்த விதமாக ஆண்டவர் வந்து அந்த இப்போ ஈவன் இப்படி யோசிச்சு பாருங்க, ஆதி ஆமத்தில் முதல் தரம் ஆதாம படைச்சு அவர் முதல் கொடுத்தது அந்த கார்டனில் வந்து ஒர்க் அவுட் அண்ட் கீப் இட்ன்றது சொல்லி. இப்போ அவன் ஒர்க்குக்கு அகேன்ஸ்டாக இதுண்டல்ல, அதே இடத்துல ஒர்க்கை வந்து கேர்ஸும் இல்லை, அவன் ரெபெலியனால் அது ஒரு ஒப்ரெஸ், அதில் பெயின்ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது பலன் கொடுக்காம அந்த ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் அந்த கேர்ஸ் உண்மையில். அது வந்து ஒர்க் அல்ல கேர்ஸ், அந்த உண்மையிலே அந்த ஒர்க்குக்கு பலன் இல்லாததான் கேர்ஸ் உண்மையில். அப்போ அதையும் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததான் என்ன சொன்னால், அவர் ஒர்க்கை ஹோலிசத்துக்குள்ளே போய் பிள்ளக்கூடாது மெட்ட பக்கத்தில். ஆனபடி தான் அவர் சபத் டேயை வச்சு ஓய்வு நாள்னு சொல்லி இன்னுமே பேலன்ஸ் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கிரியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிதம், ரெஸ்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் அந்த ரிதம் எப்போவுமே ஹி மெயின்டைன்ஸ். அதனுடைய தான் இந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சபத்தை மீறினால் உண்மையிலேயே கொண்டே ஒரு அப்படி மீறின ஒரு கேஸை நாங்கள் பார்க்குறோம். மோசஸ் என்ற காலத்தில் அவனை எக்ஸிக்யூட் பண்ணதான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா. அவனுடைய தான் ஜீசஸையும் எக்ஸிக்யூட் பண்ணது. ஏன்னா எப்படி சொன்னால் அவர் அந்த ஓய்வு நாட்களில் ஹீல் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ அந்த என்ன சொன்னால் மோசை கூட ஆண்டவர் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தபடியால். ஆனால் இவர் தேவன் என்ன அவங்களுக்கு தெரியலை. தேவன் வந்து ஓய்கிறதில்லை, அவர் அன்றைக்கு விடுதலை ஆக்குற தேவன். அதுதான் நினைவு கூறுங்கள் மோசை கூட 2வது கற்பலையில் எழுதி நம்ம கொடுத்தது. அது அவங்களுக்கு புரியலைன்னு தான் அவர் தேவன் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆனபடியால் தான் அந்த அப்போ இந்த இயேசுவின் முகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்கிற அந்த ஆறுதல் வந்து உண்மையிலே இந்த செபத் ரெஸ்ட், அதைத்தானே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த செபத் ரெஸ்ட் வந்து தேவன் கொடுக்குறது. ஆனவங்க அது கொடுக்குற போது அந்த ஆண்டவருக்கு நாங்கள் சர்வ் பண்ணுற போது அந்த உள்ளூரமான வாழ்க்கையில் அந்த ரெஸ்ட்டையும் கண்டடைய முடியும். அது வந்து ஆனபடியால் தான் அந்த அதுகளில் வந்து அளவுக்கு மிஞ்சி என்னென்னு சொல்கிறது வியர்கியா போகிறதில்லை. அது வியர்கியா போனால் அதில் வந்து உண்மையிலே நாங்கள் அந்த அவரோட இணைக்கப்பட்டிருக்கலேன்னு தான் எடுத்தோம். திராட்சையுடைய நாங்கள் தெளிச்சிருக்கலைன்னு தான் எடுத்தோம். அப்போ உண்மையிலே அது ஓவராலாக பார்த்தால் எப்படி ஒரு டிலிஜென்ட் டிபெண்டன்ஸ் தான். தேவனில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்குரிய இந்த மாதிரி அந்த அதுக்குரிய திறமைகள். அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் உண்மையில் இதை காத்துக்கொள்கிறே தவிர இது வந்து என்ன சொல்கிறது அந்த அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் அல்ல. இது ஒர்க்க ஹோலிசமும் அல்ல. அதே விதமாக என்ன சொல்கிறது ஜெனரோசிட்டியும் இதுகளுக்கு அகப்பட வேண்டாம்ன்றதும் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஆனால் தனித்தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிதம் இஸ் த மெயின் திங். அதுதானே அது என்ன சொன்னால் தேவனில் நிலைச்சிருக்கிற போது தான் மேய்ப்பர் மூவ் பண்ணுற போது நாங்கள் மூவ் பண்ணுறோம், மேய்ப்பர் வந்து ரெஸ்ட் பண்ணுற போது நாங்கள் ரெஸ்ட் பண்ணுறோம். அந்த விதமாக அது மேய்ப்பரை பின்பற்றுறதெல்லாம் ஆர்வம். சரியாக இவன் வழிநடத்தி கொண்டு போன போது மோசை கூடாக கணக்கணிஞ்சங்க அவர் கேம்ப்னு சொல்லிக்கல, தென் தி அரெஸ்டிங், தென் மூவ்னு சொல்லிக்கல, தென் தி ஒர்க்கிங். அப்போ அந்த விதமாக மாறி மாறி அவரோட அந்த இதுமில் அவரை பின்பற்றுவதால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதான் அதில் நாங்கள் காண முடியும்.
அடுத்ததாக வந்து யூனோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மற்ற 25 14 தொடக்கம் 30ல் இந்த 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து போடப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஒரு தாளந்தின் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி என்ன மாரி. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்கனாமிக் லேசினஸ். அந்த லேசினஸ் தான் இங்கே கொண்டே விட மாட்டேது. அவனை கொண்டே கையில் கட்டி போட்டு புறம்பானையில் தள்ளன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்னு சொல்லி. இப்போ அந்த நிலைக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து இது மெட்ட ஸ்கொலர்லி பெர்செப்ஷன்ஸ் சிலதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட வார்த்தைகளாலேயே நாங்கள் அகப்பட்டு போகக்கூடாது. அந்த விதமாக ரெண்டு வித்தியாசம்னு சொன்னால் அந்த ஷுவர்ட்டி பண்ணுறது வார்த்தைகளால் அகப்படுறது, இது வந்து லேசினஸ் இதுன்றது வந்து ஹேபிட் மேலே. அப்போ வார்த்தைகளையும் அளவுக்கு மிஞ்சி லூஸ் ஆக்கக்கூடாது, அதை ஹேபிட்டாகவும் மாறக்கூடாது. அந்த ரெஸ்ட்ன்றது தனியாக அளவுக்கு மிஞ்சி ரெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து இப்போ இந்த விஸ்டம் அப்படின்னு சொல்கிற போது இட் இஸ் எம்பரிக்கல், கவுண்ட் பண்ணலாம். இப்போ நேச்சுரல் வேர்ல்டை பார்க்குறதால நாங்கள் அதை வந்து படித்து கொள்ளக்கூடிய இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த நேச்சுரல் வேர்ல்டு ரிஃப்ளெக்ட் பண்ணது அவனுடைய கேரக்டர். இந்த இந்த லைஃப் இந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் இப்படி தனிப்பட்ட ஆளுநர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. இந்த மாதிரியான ஆட்டிடியூடுகள் உண்மையிலேயே கம்யூனிட்டியே அண்டர்மைன் பண்ணி விட்டுறோம். ஏன்னா எல்லாத்த ஒர்க்குகளும் அவுட்புட்டுகளும் லைவ்லிஹுட்டும் பூல ஒரு ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தங்கி இருக்கிறபடியால் கம்யூனிட்டி. அது மாத்திரமல்ல, நாங்கள் தேவனோட இருக்கிற இணைப்பு அந்த ரெண்டையுமே விட்டோம்னு சொன்னால் கம்யூனிட்டியை அண்டர்மைன் பண்ணி விட்டுறோம். அந்த கவனமாக இருக்கணும். அந்த விதமாகத்தான் இந்த இந்த விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த காலத்துக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சியூமர் டேட், சைனிங் அண்ட் என்னென்னு சொல்கிறது, ஓவர் லிவரேஜ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லி அதுகளுக்கெல்லாம் அகப்படுறோம். அதே சேம் பேங்க். ஏன்னா இந்த பிரின்சிபல் இந்த இஸ் அன் இட்டர்னல் பிரின்சிபல். அந்த காலத்துக்கு அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்கப்பட்டதில்லை. சும்மா அந்த பேட்டர்ன் மாறி இருக்கே தவிர ஆனால் அண்டர்லைங் பிரின்சிபல் எல்லாம் ஒரே இது தான். கன்சியூமர் டேட் இந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதேமாரி அந்த சைனிங்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த லீவரேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து அளவுக்கு மிஞ்சி இந்த லீவரேஜ் ஃபைனான்ஷியல் இதெல்லாம் கொடுக்குறது அந்த ஃபார்மில் இருக்குது இப்போ. அண்ட் ஐஸ் அ லிட்டில் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் சேம் ஸ்டஃப், சேம் பிரின்சிபல். அது மற்றபடியே தான் இந்த அதுகளுக்கு நடுவில் இந்த ஸ்டோர்ஷிப், அந்த மேனேஜர்ஸாக அது எப்படி சரியாக மேனேஜ் பண்ணி அதுகளுக்கு அகப்பட்டு போகாமல் அதுகளால் பொறியை போல போய் அந்த மானை போலையும் குருவியை போலையும் அகப்பட்டு போகாமல் எப்படி அதுகளால் தப்புன்றதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்டெக்ஸ்டில் தான் உண்மையில இப்போ அப்ளிகபிள். அது மாத்திரமல்ல, அந்த டிசிப்ளின் என்னதுக்கு அந்த டெலிஜென்ஸுக்கு அந்த இந்த காலத்தில் வர்ற அந்த லேசினஸ்ன்றதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன். அப்போ வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போகிறதே தெரிகிறதில்ல. அது மாத்திரமல்ல, என்னென்னு சொல்கிறது, ஃபோனில் கொஞ்சம் லிட்டில் ஸ்க்ரோலிங் அல்லது டிவியில் ஸ்க்ரோலிங் அல்லது ஒரு உண்மையிலே பிரயோஜனம் இல்லாத வாட்ச் பண்ணுறது அல்லது தேவையில்லாமல் பின் போடுறது, அதுகளான இந்த காலத்து ஃபார்ம் ஆஃப் லேசினஸ். அந்த அதுகள் வந்து பார்த்தால் ஐஎம் பிஸின்னு சொல்லுவாங்க. உண்மையில் if you look closely they are wasting a lot of time. அப்போ அந்த விதம் ஒரு நோக்கம் இல்லாமல் உண்மையில் ஒரு தேவராஜுடைய கனிகளும் இல்லை. ஜஸ்ட் வேஸ்டிங். அதுதான் லேசினஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் லேசினஸ். அப்படி அந்த விதமாக ஸ்லோவாக ட்ரிப் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்படி தான் ட்ரிப் பண்ணி போடுவாங்க. எத்தனையோ விசுவாசில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு போய் பார்த்தா விசுவாசம் முடிஞ்ச நிலை, தேவனுக்கு மேலே எந்த விதமான அக்கறை அன்பு கிடையாது, எல்லாமே முடிஞ்ச நிலையில் இருக்கிறாங்க. ஆணுபடியால் தான் இந்த இதிலையும் கவனமாக இப்போ இந்த காலத்துலையும் கவனமாக இருக்கணும். சேம் இஷ்யூ காஸ்பல் டிமென்ஷன் வந்து திருப்பவும் அந்த அந்த பேலன்ஸ் வந்து அந்த ஈவன் பேங்க் இந்த உலகத்து யோகங்களை கூட ஆண்டவுடைய ஒர்க்மன்ஷிப்னு தான் போட்டிருக்கு இல்லையா? கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஃபார் குட் ஒர்க்ஸ் அண்டு அந்த விதமான அந்த நல்ல கிரிகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் தாமே எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதுகளை இழந்து விடாமல் காத்துக்கொள்ளணும். ஜெபித்து முடிப்போம். பரலோகமண்டலமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, என்றென்னும் மாறாதவரே, நீங்கள் இந்த எந்த விஷயத்திலுமே விட்டு விழுறது தேவனமல்ல, கைவிடுற தேவனமல்ல. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இந்த தியானித்தபடியே இந்த விஷயத்தில் நாங்கள் வழி விடாமல் எப்படி சோம்பறித்தனத்தாலும்
அந்த தேவையில்லாத சுவட்டிகளுக்குள்ள போய் அகப்படுறதாலும் மேலே ஆவிக்கு ரீதியாகவும் இவனும் உலக ரீதியாகவும் அழிந்து போகாமல் உங்களுக்குள்ளே ஆண்டவரை கட்டப்படுறதுக்கும் உங்களுக்குள்ளே எழுப்பப்படுறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்வீங்க கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord.